ன்ற பொண்ணு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பாட்டியும் தாத்தாவும் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு. அவளுக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்கும். அதுக்காக இந்த வேலையை எப்படியாச்சும் ஒத்துக்கிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போவா. பார்த்தா அந்த பாட்டியும் தாத்தாவும் ஒரு பொம்மையை காமிச்சு, இவங்க தான் என் பையன், இவனை தான் நீ பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ரூல்ஸ் புக்கை கொடுத்துட்டு, இந்த ரூல்ஸ் புக்கை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. அவனுக்கு பாட்டுனா பிடிக்கும், அதனால் அடிக்கடி பாட்டு போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் புக்கில் நிறைய எழுதியிருக்கு. நீ வந்து மீல்ஸை வந்து கரெக்ட் டைம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடணும், மியூசிக் டைமுக்கு ப்ளே பண்ணணும், அவனை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது, அவன் ட்ரெஸ்ஸை நீ தான் க்ளீன் பண்ணி மாட்டி விடணும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நீ மறக்கக்கூடாதுன்னு பல ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இவ பார்த்துட்டு சிரிப்பா, என்னடா பொம்மைக்கு கொடுக்குற பொம்மையை வச்சு இவங்க விளாட்றாங்களேன்னு நினச்சிட்டு ஒருவேளை பைத்தியமாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி சிரிப்பா. ஆனால் அவளுக்கு வேறு வழியே இருக்காது. காசு தேவைக்காக சரின்னு இந்த வேலையை ஒத்துக்குவா. மால்கம்னு ஒரு பையன் கிராசரி கொடுக்கறதுக்காக வருவான். அவன் தான் கிராசரி மேன். எப்போ இவங்க ஃபோன் பண்ணாலும் அவன் தான் வந்து நிற்பான். ஸோ வந்து அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான், என் பேர் மால்கம்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான். பாட்டியும் தத்தாவும் அந்த பொம்மையை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. எப்போதான் தூக்கி வச்சுட்டே சுற்றுவாங்க. ஒரு நாள் இவ போட்டிருந்த ஷூவை காணாம போயிருக்கும். உடனே வந்து பிரஹாம்ஸ், அந்த சின்ன பையன் பேர் பிரஹாம்ஸ், அதாவது பொம்மை பேர், அவன் தான் எடுத்து எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பான், அவன் ரொம்ப குறும்புக்காரன் விளையாட்டுக்காரன்னு சொல்லுவா. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. அதே மாதிரி திங்ஸ் இவ எங்கே வச்சாலும் மாறிட்டே இருக்கும். இவள் ட்ரெஸ்ஸு காணாமல் போகும், எல்லாமே திங்ஸ் மாறிட்டே இருக்கும். கேட்டால் வந்து அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். எப்போ பொம்மை வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு நினச்சி சரி அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பா. அந்த பாட்டியும் தாத்தாவும் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை கொடுத்துட்டு, நாங்கள் வர வரைக்கும் நீ தான் என் பையனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ண மாட்டா. கரெக்ட் டைமுக்கு ஃபீட் பண்ண மாட்டா, கரெக்ட் டைமுக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ண மாட்டா, அவன் மூஞ்சியை கவர் பண்ணி விட்றா, எல்லாமே ரூல்ஸுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருப்பா. ஆனால் பார்த்துட்டு வந்தால் ஃபேஸை கவர் பண்ணால் அந்த பெட்ஷீட் எடுத்து விட்டுருக்கோம். இவ சாப்பாடை கீழே போட்டிருந்தா அந்த பையன் அந்த பொம்மை வந்து சாப்பாடு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். இவ ரொம்ப பயந்து போய் மால்கமுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாள். இந்த மாதிரி வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது அந்த டால், நீ என்ன நினைக்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ மேஜிக் மாதிரி தெரியுது, நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னோடனே அவனும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவான். அவன் வந்துட்டு இருக்கும்போது இவ ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குவா. பார்த்தா வந்து அந்த ரூம் டோரை தட்டி, உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த பொம்மை போயிடும். பார்த்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே பிரெட்ஸ் நான்வெஜ் வந்து வெளியே வச்சுருப்பாங்க. இவ வந்து ரொம்ப பயந்துருவா. ஐயோ என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேல்கம் வந்துடுவான். எப்படி இந்த பையன் இறந்துருப்பான்னு கேட்கும்போது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பான் சின்ன வயசில். அவன் ஞாபகார்த்தமாக இந்த பொம்மையை தான் அவங்க வச்சுட்ருப்பாங்க. நானும் வந்து சரி அவங்களுக்கு அஃபெக்டட் ஆகிட்டாங்க போல், அதனால தான் அப்படி வச்சுட்ருக்காங்க, நானும் இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு வந்துட்டு போயிட்டுருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ எதுக்கும் பயப்படாத, அதெல்லாம் உன் கற்பனையாக இருக்கும்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, அவள் தூக்கத்தில் இருக்கும்போது அவளை வந்து அந்த பொம்மை வந்து குத்துற மாதிரி நைட் மேர் வரும். இவள் பயத்துலேயே எந்திரிச்சிருவா. பார்த்தா அந்த பொம்மை வந்து அங்கே தான் படுத்துட்ருக்கும். ரூல்ஸில் இருக்கிறதெல்லாம் அந்த பொம்மை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும். மியூசிக் கரெக்டாக அதுவே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இவளுக்கு ரொம்ப பயமாயிரும். அதுக்கடுத்து ஒரு நாள் வந்து அந்த லெட்டர் இவளுக்கு கிடைக்குது. பார்த்தா அந்த பாட்டியும் தாத்தாவும் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி, சரி எதுக்குடா வம்பு, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம், கொடுத்த காசுக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இவன் நினச்சிட்டு ரூல்ஸ் புக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பா. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். அவள் பாய் ஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு வருவான். பாய் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் சண்டை வந்திருக்கும். அதனால் இவள் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவன் பாய் ஃப்ரெண்ட் இதை தேடி கண்டுபிடிச்சி, ஓ நீங்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு, நீ வந்து பேபி கேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா, எங்கே அந்த பேபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவள் பொம்மையை வச்சுட்டு பார்த்துட்டு, என்ன இப்படி என்கிட்ட விளையாடுறியா இல்லை மறைக்கிறியா, எதுக்கு நீங்கள் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போடுவான். இல்லை நான் இந்த பொம்மையை பார்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு இதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்காங்க, நான் காசுக்காக நான் அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டு அங்கே தான் இருப்பான். கரெக்டாக மால்கம் வந்துடுவான். மால்கம் வந்து யதார்த்தமாக கிராசரி கொடுக்க வரும்போது இவனுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஒருவேளை இவனுக்காக தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும். இங்கே வந்ததுலேருந்து அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒழுங்காக பேசவே மாட்டான். அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பான். நைட்டு கூட அந்த பொம்மை கூட படுக்க வைக்கணும், தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பொம்மையை எடுத்துகிட்டு போயிடுவா. இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிரும். உடனே போய் இவ சண்டை போடுவா. அவன்கிட்ட போய் அவன் சண்டை போடுவான், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன், இல்லை நீ போய் தூங்கு, நான் நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் படுத்துருவாங்க. படுத்து அவன் நைட்டு தூங்கும்போது அவன் தலையில் வந்து பிளட்டாக வந்து விழுந்துட்டுருக்கும். என்னது அப்படின்னு சொல்லி கத்தி பார்த்தானா, ஒரு எலி நிறைய செத்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் பிளட்லேயே எழுதியிருக்கும். இவன் ரொம்ப பயந்துருவான், என்னடா இப்படிலாம் நடக்குதுன்னு. கத்திட்டு போய் அவளை கூப்பிட்டு வருவா. அவளும் ரொம்ப பயந்துருவா. மால்கமுக்கு ஃபோன் பண்ணி மால்கமும் வந்துடுவான். பெரிய அந்த வழியாக போயிட்டு இருந்த கிராசரி மேன் சவுண்டு, 2 பேர் சண்டை போடுற சவுண்டை கேட்டு அவனும் உள்ளே வந்துடுவான். என்ன இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கும். இவன் அந்த பொம்மையை தூக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அந்த பொம்மையை போட்டு உடச்சிருவான். உடச்ச உடனே வந்து லைட்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும், பெரிய எல்லாமே கீழே விழுக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயந்து ஓடிட்டுருப்பாங்க. ஒரு மிரர் பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். இவன் என்னடா மிரர்லேருந்து சவுண்டு கேட்குதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா, அந்த மிரரை உடச்சிக்கிட்டு அவன் வெளியே வருவான். ஒரு பையன், பெரிய பையன் வெளியே வந்து நிற்பான். ஃபேஸில் மாஸ்க் மாட்டிட்டு வந்து நிற்பான். அப்போ தான் புரியும், இந்த இவ்வளோ நாள் வந்து நம்ம அவங்கள பார்த்துக்க சொன்னது வந்து இந்த சின்ன பையனுக்காக எல்லாத்தையும் ஃப்ரீசரில் எடுத்து வைக்க சொன்னது, மியூசிக் ப்ளே பண்ண சொன்னது, சமையல் ரெடி பண்ண சொன்னதெல்லாம் இந்த பையனுக்காக தான். இவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு ரூமில் வாழ்ந்துட்டுருப்பான்.
இந்த பையனுக்காக தான்றது புரிய வருது. இந்த பொம்மைய உடைச்சனால வந்து கோவப்பட்டு அந்த பையன் வந்து மென்டலி அஃபெக்டடா இருப்பான். அவனும் தனியா ஒரு ரூமுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தனால, உடனே வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட குத்தியே கொன்றுவான். இவங்க எவ்வளோ தடுத்தாலும் குத்தி கொன்றுவான். அதுக்கடுத்து அவனுக்கு மால்கமும் பிடிக்காது. ஏன்னா வந்து கிரேட்டாவ வந்து அவன் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவள பார்த்துக்கிறனால. அவன் கூட பேசுறது பிடிக்காம எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுக்காக வருவான். ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிய பார்ப்பா. அப்புறம் பார்த்தா தான் வந்து ஒரு லேடர் மாதிரி போட்டிருக்கும். அதுக்குள்ளே இவனோட ரூம் இருக்கும். அதில் இவங்க அப்பா அம்மா எழுதி வச்ச லெட்டர் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி சாக போகிறோம், நீ இனிமேல் உன் லைஃப்பை பார்த்துக்கோ, அதனால தான் இவளை உன்கிட்ட விட்டுட்டு போகிறோம், இனிமேல் இவ உன்னை பார்த்துப்பான்னு சொல்லிலாம் லெட்டர் இருக்கும். இதை பார்த்து தான் இவ புரிஞ்சுக்குவா, ஓ எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி என்னை வர வச்சிருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்குவா. உடனே மால்கம்மையும் அடிச்சு போட்டுருவான். இவளையும் கொலை பண்ண வரும்போது இவ வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பி நார்மல் பொம்மை கிட்ட பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிப்பா. இவனும் உடனே மென்டலி அஃபெக்டடாக இருக்கனால அவள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவா. போய் படு, நோ கிஸ்ஸஸ், நீ பெட்டில் போய் தூங்குற டைம்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி தூங்க போகும்போது அவனுக்கே தெரியாமல் கத்தி எடுத்து குத்திடுவா. குத்திட்டு அவன் வந்து பிடிக்க வரும்போது அவள் ஃபேஸ் மாஸ்க்கை ஒரு கிழிச்சு விட்டு போயிருப்பா. கிழிச்சு விட்டு ஓடி போயிருப்பான். அவன் இறந்துருவான்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா பொம்மைக்கு வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் லைட்டாக கிழிஞ்ச மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பான். இது வந்து பார்ட் 2க்கு நமக்கு லீடாக காமிச்சிருப்பாங்க.